இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு ஸ்வீட். அடுப்பு எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். கிட்ஸுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு அதோட ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜாகிரி போடுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவி விட்டுக்கோங்க. மிக்ஸியில் இந்த பதத்துக்கு வர மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மிச்சம் இருக்கிற அந்த 2 ட்ரை ஃப்ரூட்ஸையும் நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக அறுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம விதையில்லாத பேரிச்சம்பழம் எடுத்துருக்கோம். அதை இந்த மாதிரி வெட்டி பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரை ஃப்ரூட்டையும் உள்ளே வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டஃப் பண்ண எல்லா பேரிச்சம்பழத்தையும் ஒரு டப்பாவில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை வந்து ஒரு 30லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குங்க. அந்த ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவரு எல்லாமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.